தமிழ் நமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நேற்றைய தினம் சொன்னது போல நாம் இன்றைக்கு காலக்கணக்கு, அன்றைய காலக்கணக்கு என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் ஒரு மனிதருக்கு அதிகபட்சமான வயது 100 வருடங்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி காலத்தை கணக்கிடப்போமானால் நாம் சொல்வது 60 நொடி என்பது ஒரு நிமிடம். அதே மாதிரி 60 நிமிடம் என்பது ஒரு மணி. 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். 30 நாள் என்பது ஒரு மாதம். 365 நாள் என்பது ஒரு வருடம். இதுதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் அன்றைய தேவ வருடங்களிலே எப்படி கணக்கிட்டு வந்தார்கள்? ஒரு நாள் பொழுது. நம்மை பொறுத்தவரையில் உத்தராயணம் என்பது 6 மாத காலம். அதே மாதிரி தட்சிணாயனம் என்பது 6 மாதம். ஒரு வருடம் என்பதை 6 மாதமாக உத்தராயணம் தட்சிணாயனம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களைப் போல நம்முடைய இந்த உத்தராயண காலம் 6 மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். இது உத்தராயணம் இந்த 6 மாதம் பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் என்ற 6 மாதம் இரவு பொழுதாகவும் அவர் கணக்கிடுகிறார்கள். அவர்கள் கணக்கிடுகின்ற 6 மாதம் என்பது ஒரு பகலும் என்று, இன்னொரு 6 மாதம் என்பது இரவும் என்று வைத்திருக்கிறார்கள். நமது ஆயுளான 100 வயது காலம் என்பது அவர்களுக்கு ஏறத்தாழ 3 மாதங்கள். 3 மாதம் என்பது அவர்களுக்கு அந்த 100 வயது காலம் என்பது அவர்களுக்கு 3 மாதங்கள் தான் தேவகாலம். இந்த கணக்கின்படி கிருதயுகம், முதலிலே தோன்றிய கிருதயுகம் 4800 தேவரிடங்களும், திரேதாயுகம் 3600 தேவரிடங்களும், துவாபர யுகம் 2400 தேவரிடங்களும், கலியுகம் 1200 தேவரிடங்களும் கொண்டது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம் எனப்படும். இப்படி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மதேவருக்கு ஒரு பகல். அதேபோல் 1000 சதுர்யுகங்கள் இருந்தால் ஒரு இரவு. இது பிரம்மாவுக்கு ஒரு நாள். இதற்கு மேலே வருகின்ற கணக்கெல்லாம் நமக்கு மிகவும் மிகவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லாதது. அதை அந்த அளவில் இருந்து கொள்வோம். இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பிரம்மாவுடைய இது பல கல்பங்க வருடங்களே அதெல்லாம் இருந்தது. இந்த தருணத்தில் பகவான் அரியின் நாபியிலிருந்து உலகம் ஒரு தாமரையைப் போல வெளிக்கிளம்பியது. பிரம்மதேவர் இந்த காலகட்டத்திலே அவர் படைத்தது எல்லாமே அஞ்ஞானத்தின் வடிவங்களாகவே இருந்தது, ஞான வடிவங்களாகவே இல்லை. இதனால் அவருக்கே அவர் படைத்த படைப்பு பிடிக்காமல் போய்விட்டது. பிறகு பகவானை தியானம் செய்து, ஹரிதான் அவருக்கு பகவான், அவர் விஷ்ணுவை தியானம் செய்து மீண்டும் சிருஷ்டி செய்தார். அவருக்கு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் என்ற 4 பேரை அவர் படைத்தார். அவர்கள்தான் அவருடைய புத்திரர்கள். அந்த புத்திரரிடம், நீங்கள் இனிமேல் என்னுடைய தகப்பனார் எப்படி தன் மகனிடம் தன்னுடைய வேலையை ஒப்படைப்பாரோ, அதே மாதிரி பிரம்மா இந்த 4 பேரும் தன்னுடைய பிறக்க வேண்டிய படைப்பு செய்ய வேண்டியதை கொடுத்து நீங்கள் சிருஷ்டி செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் பிறப்பிலேயே மோட்ச தர்மத்தை விரும்புவர்களாகும். நாம் கேள்விப்பட்டவரை அவர் எதையும் படைக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மோட்ச தர்மத்தை விரும்புகிறார்கள், பகவத் தியானத்திலே ஈடுபடுவதாக இருந்தால் சிருஷ்டி தொழிலே அவர்கள் விரும்பவில்லை. இது என்னாச்சு, அப்பாவுக்கு தம் பசங்க தான் சொல்கின்ற சொல்லை கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு கோபம் வரும் போல பிரம்மதேவருக்கும் கோபம் வரும். அவர் தான் என்ன பண்ணார், புருவ மத்தியிலிருந்து ஒரு புத்திரனை தோன்ற வைத்தார். அவருக்கு என்ன பெயர் வைத்தார் என்று பார்த்தால், அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் வைத்தார். நாம் படித்திருக்கிறோம் புத்தகங்களே. ருத்ரன் என்பவன் கோபவேசமானவன், எப்பொழுதும் முகம் கடுகடு என்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை நெற்றியிலிருந்து படைத்தார். அவரிடம் சொன்னார், அந்த 4 பேர் தான் அந்த பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த கடமையிலிருந்து செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்களோ, அந்த மாதிரி இல்லாமல் நீ செய்கின்றார். ஆனால் ருத்ரனை பற்றி தான் நமக்கு தெரியும். ருத்ரன் படித்த பிரஜைகள்லாம் ருத்ரன் மாதிரியே இருந்தார்கள். அவர்கள் கோபாபாசமாக இருந்தார்கள். இதை பார்த்த
பிரம்மதேவன் இவ்வாறு ஜனங்களை படைத்தால் கடைசியில் ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டுக் கொள்வார்கள், சரியாக இருக்காது என்று அவர் அதோடு நிறுத்தி ருத்ரகணங்களை எல்லாம் அதோடு நிறுத்தி கொண்டார். அந்த பிரஜாபதி உற்பத்தியை நிறுத்தி கொண்டார். அதனால் என்ன பண்ணார், பையன் இப்போ வேலையை கொடுத்துட்டு வேலையை எடுத்துகிட்டு இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு இந்த ருத்ரன் கேட்கும் பொழுது, நீ போய் தவம் செய், முதலிலே உன்னிடத்தில் இருக்கிற சினம் கோபம் அந்த சிறுப்பு எல்லாம் மறைந்து நார்மலாகட்டும், அதற்கு பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று போய் தியானம் செய் என்று அனுப்பி வைத்தார். அதனால் அவர் என்ன பண்ணார், பிரம்மதேவனுடைய கடமை உலகத்திலே பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர் தியானித்து ஒரு 10 புத்திரர்களை உருவாக்கினார். இந்த ஒரே கடமைக்காக அவர்கள் முறையே மரீசி, அத்ரி, அங்கரஸ், புலஸ்தியர், உலகர், கிரது, பிறகு வசிஷ்டர், தட்சர், நாரதர் ஆகிய இந்த 10 பேர்களும் பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கடமைக்காகவே அவர் இவர்களை உற்பத்தி செய்தார். பிறகு பிரம்மதேவன் 4 மூங்கிலிருந்து 4 வேதங்கள் வைத்தனர். அந்த 4 வேதம் ரிக்யது, சாமதரம் நமக்கு தெரியும். பிறகு ஆயுர்வேதம், தனுர்வேதம், சங்கீதம், சிற்பம், இதிகாச புராணங்களையும் படைத்தார். வித்தை, தனம், தவம், சத்தியம் என்ற உன்னத பண்புகளையும் படித்தார். பிறகு யாக கர்மாக்கள், ஓம்காரம், அக்ஷரங்கள், வியாகிருதிகள், சந்தஸ்கள் முதலியவற்றையும் படித்தார். அந்த மாதிரி எவ்வளவு தன்னுடைய கடமை அவர் செய்தாலுமே கூட அதனாலே மனித இனம் பெருகவில்லை. பிறகு பிரம்மதேவர் தம் உடலில் 2 உருவங்கள் ஆண் ஒன்று பெண் ஒன்றுமாக தோன்ற செய்தார். ஆணுக்கு சுயம்பு மனு என்று பெயரிட்டார். இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற மனு என்பது இவர், பெண்ணுக்கு சதரூபாய் என்று பெயரிட்டு அவன் மனைவியாக அவர்களுக்கு பிரவிரதன், உத்தனபாதன் என்ற புத்திரர்களும், ஆகுதி, தேகுதி, பிரசுதி என்ற 3 புத்திரிகளும் பிறந்தனர். 3 பெண்களையும் ருசி, கர்த்தமர், தட்சர் எனும் பிரஜைகளும் தோன்றினார். நாம் நாளை தினம் ஜெய விஜயர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.